தமிழக வெற்றி கழகம் சார்பாக தலைவர் அவர்களின் பிறந்த நாள் விழா அடுத்த மாதம் ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கடந்த 30 வருடங்களாக ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சியாக எது இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை தலை நிமிர்ந்து நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் ஒருவருடைய பிறந்த நாளை, தலைவர்களுடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடுவாங்க, 5 நாள் கொண்டாடுவாங்க, 6 நாள் கொண்டாடுவாங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய பிறந்த நாளை மட்டும் 365 நாளும் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஏன்னா தினந்தோறும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து மக்களோட மக்களாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கூடுமானவரை எங்களுடைய நிர்வாகிகளுடைய தகுதிக்கு ஏற்ப செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இன்று துறைமுகம் சார்பாக திரு ராஜேஷ் அவர்களும் முகேஷ் அவர்களும் லோகநாதன், விநாயகமூர்த்தி, சிராஜுதீன், அருண், ஜெயக்குமார், வேலு, விமல் மற்றும் துறைமுக தொகுதி மகளிர் அணி சார்பாக இன்று 14 பேருக்கு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது. அந்த 14 பேருக்கும் தலா 35,000 வீதம் முன்பணமாக கட்டி இன்னைக்கு ஆட்டோ கொடுக்க போறோம். தினந்தோறும் அவங்களுடைய சொந்த உழைப்பில 325 ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க அதை டியூ கட்டிப்பாங்க. ஏன் இப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் சொன்னது போல பல வருடங்களாக ஆட்டோ வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்று ஆனந்தன், மணிமேகலை, தேவி, வம்சிக்குமார், தங்கபாண்டியன், கௌரி, சீனிவாசன், மேகலா, சேது மாதவன், நிர்மலா தேவி, திவாகர், ராஜா, கோகுலகிருஷ்ணன், பிரிதீஸ்வரன் இவங்களுக்கு 14 பேருக்கும் இன்னைக்கு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு ராஜேஷ் அவர்கள் முன்னிருந்து இதையெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடையதுன்றதுல நம்மளுடைய கட்சி, எங்க ராஜேஷ் இருக்கிற கட்சி எல்லாம் உண்மையாக இருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல ஆண்டுகளாக விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா விருதகம் தினந்தோறும் ஒரு 150 பேர்கிட்ட காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி குருதியகம், தளபதி விழியகம், தளபதி பயிலகம், தளபதி சட்ட ஆலோசனை மையம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று நல்ல முறையில் அவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா நல்ல விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதன் அடிப்படையில் இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 14 ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதை ஒரு 15-20 நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு மாசமா இந்த ஆட்டோ வழங்க வேண்டும் என்று என்னை ராஜேஷ் அவர்கள் கூட்டுக் கொண்டிருந்தார். நீயே அதை பண்ணுங்க, அப்பதான் நீ அந்த இடத்துல தெரியவ அப்படின்னா, இல்ல நீங்க வந்தாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மற்ற மாவட்ட கழக செயலாளர்லாம் சொன்னாங்க. இங்கு ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளரும் சரி, எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் எங்கள் தலைவர் தான். எங்களுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் மக்கள் பணியை பல ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து நாங்களும் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவிற்கு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் எங்கள் தலைவர். தமிழக வெற்றி கழகமாக இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். எங்க போனாலும் சரி, இந்த கொடியை பார்த்தாலே, இந்த கலரை பார்த்தாலே போதும், 3 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் தலைவருடைய கட்சி தான் என்று.
இது வேற யாருக்கும் எதுவுமே அது மாதிரி எல்லாம் கிடைக்காதுங்க. உண்மையாகவே சொல்ல போனா இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். எங்கள் தளபதியால் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. உண்மையாகவே மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். தெருவில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 கார் போச்சுன்னா அதுல 3 கொடி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியா தான் இருந்து இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள். மக்கள் எங்களை எப்படியும் இவர்கள் நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். அது கண்டிப்பாக 2026 தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்தை அடைவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு தேவைகளை அறிந்து நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.